Hi friends, இந்த வீடியோவில் நம்ம ஜாவாவில் ஓவர்லோடிங் கன்செப்ட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறங்கிற சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ polymorphism கன்செப்டில் பார்க்கும்போது ரெண்டு விதமான மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நம்ம அதை கன்செப்டை செய்வோம். ஸோ WP கன்செப்ட் டீட்டெயிலாக பார்க்கும்போது நம்ம 1 by 1 பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம ஓவர்லோடிங் கன்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓவர்லோடிங்னு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்களா இருந்தால் ஒரே நேமில் ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்துக்கிட்டு ஒரு கிளாஸுக்குள்ளே இருக்குமா இருந்தால் அது ஓவர்லோடிங்னு சொல்லுவோம். ஸோ டிஃப்ரெண்ட்டான பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பாருங்கள், பப்ளிக் void add ன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷன்ஸில் வந்துக்கிட்டு இன்டீஜர், ஸோ பராமீட்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இன்டீஜர் n1 கமா இன்டீஜர் n2 கமா இன்டீஜர் n3 என்று சொல்லி நான் இங்கே 3 டேட்டாஸ் நான் கொடுக்கேன். சரிங்களா? ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இங்கே என்ன செய்ய போகிறேன்டா system.out.println சொல்லி கொடுத்துட்டு n1 + n2 + n3 சொல்லி கொடுக்கேன். ஸோ அப்போ நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் கூட நம்ம பார்த்துருந்தோம் ஃபங்க்ஷன் சம்மந்தமாக. ஸோ எதுவும் டவுட்ஸ் இருக்குமா இருந்தால் ப்ரீவியஸ் வீடியோஸையும் பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்க்கும்போது கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நான் இதுக்குள்ளே கால் பண்ணிடலாது என்ன காரணம், நான் வந்துட்டு ஸ்டாட்டிக்னு சொல்கிற கீவேர்ட்ஸை இதில் ஆட் பண்ணியிருக்கணும். ஏன்டா ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ளே நான் ஸ்டாட்டிக் மெத்தடை வந்துட்டு நம்மளால் கால் பண்ணிக்க இல்லாது. ஸோ நான் என்ன செய்கிறேன், நீங்கள் அட்ன்னு சொல்லி கால் பண்ணிவிட்டு நம்பர்ஸ் கொடுக்கேன். முதலாவது 25, ரெண்டாவதுக்கு வந்துட்டு நான் ஒரு 50 கொடுக்கேன், மூணாவதுக்கு வந்துட்டு 30ன்னு சொல்கிறேன். நம்பர்ஸ் கொடுத்து விட்டேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ ஏற்கனவே இருக்கிற அவுட்புட்டை வந்துட்டு நான் என்ன செய்கிறேன்னு கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பார்த்தீங்களா இருந்தால் ஸோ நமக்கு என்ன செய்யுது, 105ன்னு சொல்கிற நம்பர்ஸ் வந்துட்டு எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நான் அதை அப்படியே காப்பி பண்ணி அந்த டேட்டாவே வந்துட்டு அப்படியே அந்த மெத்தடே நான் கால் பண்ணி போடும்போது ஹோவர் பண்ணால் நமக்கு என்ன செய்யுது, டூப்ளிகேட் மெத்தட்னு சொல்லுது. சரிங்களா? ஸோ ஏன் டூப்ளிகேட் மெத்தட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஃபங்க்ஷன்ட சிக்னேச்சர் சேமாக இருக்குது. ஸோ நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு என்ன செய்ய போகிறோம், 2 நம்பர்ஸ் கொடுக்கும்போது மெத்தட் இந்த add ஆப்ஷனையும் 3 நம்பர்ஸ் கொடுக்கும்போது மேலே இருக்கிற இந்த மெத்தடையும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்மளோட இந்த ஓவர்லோடிங் மெத்தடை வந்துட்டு நம்ம இங்கே கன்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் இப்போது அட்ன்னு சொல்கிற ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் கால் பண்ணும்போது இங்கே உங்களுக்கு 2 மெத்தட் டிஸ்பிளே ஆகுது. முதலாவது மெத்தட் இன்டீஜர் டைப்பில் n1ம் அதே மாதிரி இன்டீஜர் டைப்பில் n2ம் நம்ம கொடுக்கும்போது இந்த மெத்தட் கால் பண்ணப்படும். அல்லது என்ன செய்யும், இன்னொரு மெத்தட் இருக்குது n1 அதே மாதிரி n2 அதே மாதிரி n3ன்னு சொல்லி 3 டைம் இன்டீஜர் டைப்பில் கொடுக்கும்போது நமக்கு மேலே சொல்லியிருக்கிற அந்த மெத்தட் ஆட்டோமேட்டிக்காகவே செலக்ட் பண்ணப்பட்டுரும். ஸோ நம்ம ஸ்பெசிஃபிக் நமக்கு ஒரு கம்ப்ளீட் வரலாம் வந்துட்டு 2 நேமில் ரெண்டுமே சேம் நேமில் ஒரு மெத்தட் கொடுக்கும்போது எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணுமென்னு சொல்லி. ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்களா இருந்தால் ஒரு 150 கமா 200 சொல்லி கொடுத்து விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு எரருமே காட்டலை. ஸோ அப்போ பாருங்கள் n1க்கும் n2க்குரிய வேல்யூஸ் தான் கொடுத்துருக்கு. ஸோ எந்த டேட்டாவை இதை எடுத்துகிட்டு வருதுன்னு பார்க்குறதுக்கு இதில் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி கோ டு டெஃபினிஷன்ஸ் ஆப்ஷனை கொடுத்தீங்களா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காகவே எந்த ஃபங்க்ஷன்ஸை அது டார்கெட் பண்ணியிருக்குங்கிறத நம்மளால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ என்ன செய்கிறேன்டா, இப்போ நான் ஸ்டார்ட் கொடுக்கன்னு வந்துட்டு ஸோ ஸ்டார்ட் கொடுத்ததும் நம்மளால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வந்துட்டு. ஸோ நம்மளோட ஓகே, ஸோ ரன் ஆகிட்டுருக்கு, நம்ம அவுட்புட் டிஸ்பிளே ஆகலை. ஓகே, ஸோ ஒரு தரம் ப்ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ திருப்பி ஒரு தரம் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வந்துட்டு ஸோ பாருங்கள் 105 அதே மாதிரி 350 என்று சொல்கிற வேல்யூஸ் வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ அப்போது பர்ஃபெக்டாக நம்மளோட கோட் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டுது. ஸோ நான் இப்போ என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்களா இருந்தால் அப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அப்போ நம்ம வேரியபிள் அதாவது இந்த பேராமீட்டர்ஸோட நேம்ஸை நம்ம மாற்றி விட்டமாக இருந்தால் ஸோ நமக்கு இந்த ஒர்க் பண்ணுமான்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. இப்போ நான் என்ன செய்கிறேன், இங்கே n1 கொடுத்துருக்கேன், இங்கே n2 கொடுத்துருக்கேன். நான் என்ன செய்கிறேன், இதை மாற்றி விடுறேன். நம்பர் 1 இங்கால நம்பர் 2 கொடுக்கேன், 2 கொடுத்து விட்டேன். ஸோ அதே நேமை கீழே நான் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழேயும் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன செய்யப்படுறேன், அதே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். பண்ணதுக்கப்புறம் நம்ம யோசிக்கலாம் அது டிஃப்ரென்ஸான பராமீட்டருங்கிறது நம்ம இங்கே கொடுக்குற நேமாக இருக்குமான்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன், திருப்பி இதை n1 இதை n2 கொடுத்துட்றேன். கண்டிப்பாக என்ன செய்யாது, இந்த ஃபங்க்ஷன்ஸ் accept பண்ணாது. ஏன்,
டூப்ளிகேட் வேல்யூ. அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுது இது சேம் வேல்யூஸ் தானே சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் ஒரு நேம் ஐடென்டிஃபை பண்ணுது அந்த ஃபங்க்ஷன்ஸில். அதுக்கப்புறம் என்ன ஓர்டரில் என்ன டேட்டா டைப்பை நான் பாஸ் பண்ணுறேன். நான் இங்கே N1 கொடுத்துருந்தா கூட அது இன்டீஜர் ஃபார்மெட்டில் இருக்குது. இங்கே நான் N2 கொடுத்துருந்தா கூட அது இன்டீஜர் ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போது கீழே கொடுத்துருந்த நம்பர் 1 நம்பர் 2ங்கிற நேம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட நான் யூஸ் பண்ணிக்கிற டேட்டா டைப் வந்துக்கிட்டு டிஃப்ரெண்ட்டான நேமில் இருந்தால் டிஃப்ரெண்டான டைப்பில் இருந்திருக்குமெண்டா எனக்கு இந்த எரர் காட்டியிருக்காரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமாக நான் இங்கே என்ன செய்கிறேன், நம்பரை ஸ்ட்ரிங் ஃபார்மெட்டில் கொடுத்து விட்றேன். இவ்வளோ நேரம் எரர் காட்டிகிட்டு இருந்தது, இப்போ எந்த ஒரு எரருமே எனக்கு டிஸ்பிளே பண்ணப்படலை. பட் ஆனால் நாம் என்ன செய்யலாது, நம்பர்ஸையும் ஸ்ட்ரிங்கையும் ப்ளஸ் பண்ணிடலாது. ஸோ நமக்கு அது எரர்ஸை கொண்டு வரும். சரிங்களா? ஸோ யூஸ்வலாக வந்துட்டு இப்போ பைத்தன்லாம் பார்த்தீங்களா இருந்தால் அந்த மாதிரியான கன்வர்ஷன் மெத்தட் கொண்டு வர இல்லை. அப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன், நீங்கள் ஸ்ட்ரிங் கண்டு கொடுக்கேன், டபுள் கொட்டேஷனுக்குள்ளே 200ன்னு சொல்லி கொடுத்து விட்றேன். ஏன்டா ஸ்ட்ரிங் ஃபார்மெட் கொடுத்தா தான் அது ஒர்க் பண்ணும். ஸோ இங்கே கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ ரன் ஆகுது. இங்கே பார்த்தீங்களா இருந்தால் இங்கே என்ன நடந்திருக்கு, 150 ஃபஸ்ட்டுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட 200 போய் பிரிண்ட் ஆகிருக்கு. ஏன், ரெண்டுமே நம்பர் ஃபார்மெட்டாக இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் வைஸாக அட் ஆப்ரேட்டர்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுன்னு பாருங்கள். ஸோ இப்போ நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அந்த அவுட்புட் நமக்கு வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓவர்லோடிங் மெத்தட். ஸோ நல்ல தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 2 நேம்ஸ் இருக்கும், ஒரே நேமில் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட மெத்தட்ஸ் இருக்கும். பட் அந்த மெத்தட்ஸுக்கு இடையில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்டான பராமீட்டர் இருக்கும். டிஃப்ரெண்டான பராமீட்டர்ஸ்ன்னு சொல்லும்போது நேம்ஸ் அதில் மென்ஷன் பண்ணப்படலை. பராமீட்டர்ஸுங்கிறது அந்த டேட்டா டைப்பை தான் மென்ஷன் பண்ணுது. ஈவன் சேம் நேமாக இருந்தால் கூட பட் டேட்டா டைப்ஸ் டிஃப்ரெண்ட்டான ஆர்டரில் இருக்குமென்றாலோ அல்லது டிஃப்ரெண்டான பராமீட்டர் டைப் இருக்குமென்றாலோ எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் டிஃப்ரெண்டான சிக்னேச்சர்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அது ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹோப் எல்லாருக்கும் விளங்கியிருக்கும் ஓவர்லோடிங்னு சொல்கிறது என்னன்னு சொல்லி. ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.